ஹே ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்க சப்போர்ட்க்கு ஃபார் ஆல் மை ரீசெண்ட் வீடியோஸ். ரொம்பவே கிரேட்ஃபுல். நான் ரீசெண்டாக இப்போ தான் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அடித்தேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஒரு காமெண்ட் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் ரொம்ப ஹாப்பி அதனால. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இனிமேலும் எனக்கு வேணும். ஸோ தேங்க்யூ எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின். ஸோ பேக் டு டாபிக். நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது வந்து டியூப் ஆஃப் ஸ்னெயில் மியூசின் தான். ஸோ இது வந்து ஸ்னெயில் மியூசின்றது வந்து ஸ்னெயில்ஸ்லேருந்து பண்ணுற ஒரு ப்ராடக்ட். அதுவுமே நான் வாங்கி இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு ஹாலில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அது ஆக்சுவலி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது கொஞ்சம் காஸ்ட்லியர் சைடில் வரும். ஒரு 1500 கிட்ட வந்து அந்த ப்ராடக்ட் வந்து வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமான்றது வந்து கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தேடும் போது தான் நான் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு சீரமை வந்து டிஸ்கவர் பண்ணேன். இது ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இன்க்ரீடியன்ட் வைஸ் இதுவும் சேம்னு நான் வந்து சொல்ல மாட்டேன், ஓகேயா. பட் ஆனால் வந்துட்டு அது எப்படி நம்ம ஸ்கின்ல ஒர்க் ஆகுது, அதோட பெனிஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் நம்ம ஸ்கின்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா நான் பார்த்த வரைக்கும் சிமிலராக தான் இருக்குது. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் என்னெல்லாம் ஸ்டார் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவ்ஸ் என்ன, பாசிட்டிவ்ஸ் என்ன, எல்லாமே நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஸோ வித்தவுட் மச் ஃபர்தர் அடு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்ச ப்ராடக்ட் வந்து இதுதான், பெப்பர்ட்ரானிக் சீரம் ஃப்ரம் லிமிஸ் பிராண்ட். இது ஆக்சுவலி எனக்கு நேம் கரெக்டாக தெரியல. நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து கொடுக்குறேன், நீங்களே வந்து படிச்சுக்கோங்க, ஏதாச்சும் தப்பாக சொல்லிட போகிறேன். ஸோ இதுதான் நான் சொல்கிற அந்த ப்ராடக்ட். இது வந்து ஒரு சீரம். இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 6 டைப் ஆஃப் பெப்டைட்ஸ் அண்ட் 5 டைப்ஸ் ஆஃப் ஹைலரானிக் ஆசிட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பெப்டைட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். பெப்டைட்ஸ் வந்து மாய்ஸ்சரைசரில் இருக்க ஒரு ஸ்டார் இன்க்ரீடியன்ட் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது ஒரு மாய்ஸ்சரைசரை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணோன்னா அதில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இந்த பெப்டைட்ஸ் தான். இது எதுக்காக இருக்கும் அப்படின்னா வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து இன்னும் கொஞ்சம் யங்கராக காமிக்கிறதுக்கு, ஒரு மாதிரி டைட் அண்ட் பேக்டாக வச்சுக்கிறதுக்கு, யங்காக காமிக்கிறதுக்கு. அண்ட் இது இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஸ்கின்ல பிரேக் அவுட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பெப்டைட்ஸோட யூஸ். ஸோ அதுவே இதில் வந்து ஒரு 6 டைப்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெப்டைட்ஸ் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது வந்து மாற்றுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வந்து ஹைலரானிக் ஆசிட். அது வந்துட்டு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பட் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ஆசிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த ஒரு மாய்ஸ்சர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த ஹைலரானிக் ஆசிட், ஓகேவா. அது வந்து இதில் 5 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிலே வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்கும். நமக்கு தெரியறது ஜென்ரலாக ஒரு டைப் தான் ஹைலரானிக் ஆசிட்னு சொல்லிட்டு. பட் அதாவது ஒரு சீரம் டைப்புக்கு ஏற்ற மாதிரி, ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ் மாற்றுவாங்க. ஸோ அது வந்து இதில் 5 டைப்ஸில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது போக இதில் இருக்கிறது வந்து நயாசினமைட், சென்டல் அசாட்டிகா அண்ட் ஹனி. சிம்பிளாக சொல்லணும்னா நயாசினமைட் வந்து உங்கள் பிரேக் அவுட்ஸ்லேருந்து ஹெல்ப் பண்ணும், பிக்மெண்டேஷன்லேருந்து ஹெல்ப் பண்ணும். சென்டல் அசாட்டிகான்றது வந்து ஒரு செடி வகை, ஓகேவா. நான் இமேஜ் வந்து இங்கே சைடில் ஆட் பண்ணுறேன். அது வந்து எதுக்கு அப்படின்னா உங்கள் ஸ்கின் ஏதாவது ரொம்ப பிரேக் அவுட்டாக இருக்குது, அதை வந்து காம் டவுன் பண்ணும் அப்படின்னா இந்த இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது தனியாக சீரமாக கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து சென்டல் அசாட்டிகா. ஹனி வந்து எதுக்குன்னா உங்கள் ஸ்கின்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு. நீங்கள் ரியல் லைஃப்லேயே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்லேயே ஹனியை போட்டிங்கனாலே உங்கள் ஸ்கின்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் வரும்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலேட்டடாக யூஸ் பண்ணுற போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கும், ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இதோட பேசிக் இன்க்ரீடியன்ஸ். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிரம் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட ஹைட்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்கின் வந்து சில பேருக்கு ட்ரையாக இருக்கும், சில பேருக்கு ஆயிலியாக இருக்கும். பட் ஆயிலியாக இருக்க பீப்புளுக்குமே ரொம்ப ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும். ஏன்னா ஆயிலியாக இருக்க ஸ்கின் எல்லாமே வந்து ஹைட்ரேட்டடாக இருக்குது அப்படின்றது கிடையவே கிடையாது. ஆயில் வேற, உங்கள் ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருக்குன்றது வேற, ரெண்டுமே டிஃப்ரெண்ட், ஓகே. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ ஆயிலியாக இருக்க பீப்புளுக்கும் சில பேருக்கு வந்து ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்கும். அதுக்கு ரீசன் ஏன்னா உள்ள அந்த ஈரப்பதமே இருக்காது. இப்போ செடி மாதிரி தான். இப்போ செடியில் ஒரு ஈரப்பதம் இருந்தால் அது எப்படி இருக்கும், அது இல்லைனா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னும், ஓகே. ஸோ அந்த மாதிரி பீப்புள் நம்ம இதை யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஸ்கின்ல இருக்க உள்ளே இருக்கிற அந்த மாய்ஸ்சர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று என்னன்னா வெளியிலேருந்து அந்த ஒரு ஏர்லேயும் வாட்டர் டாப்லெட்ஸ் இருக்கும். அது வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குமே வந்து இந்த மாதிரி சீரம்ஸ் தான், ஓகேவா. அது வந்து லாக் பண்ணிக்கோ. இப்போ நீங்கள் ஒன்று போடுறீங்கன்னா அது வந்து லாக் ஆகிடும். நான் ஏன் ஆலோவேரா ஜெல்லை வந்து மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்வேன்னா அதில் இது எந்த ப்ராப்பர்ட்டிஸுமே கிடையாது, ஓகேவா. அதனால தான் நம்ம ஒரு தனியாக ஒரு மாய்ஸ்சரைசர்ன்றதை வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து அந்த ஹைட்ரேஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஸ்கின்னை பார்க்கறதுக்கு ரொம்ப யங்காக ஹெல்த்தியாக வச்சுக்கும். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டஸ்கி பீப்புளெலாம் இருப்பாங்க, பட் ரொம்ப க்யூட்டாக க்ளோயிங்காக இருப்பாங்க. சில பேர் ஃபேராக இருப்பாங்க, நல்லா க்யூட்டாக க்ளோயாக இருப்பாங்க. சில பேர் டல்லாக இருப்பாங்க. எல்லாத்துக்குமே அந்த டிஃப்ரென்ஸை கொண்டு வருது அந்த ஹைட்ரேஷன் மட்டும்தான். நீங்கள் என்ன ஸ்கின் கேரில் இன்க்ளூட் பண்ணுறீங்களோ இல்லையோ, நல்லா ஒரு மாய்ஸ்சரைசர் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் ஸ்கின் பார்க்கறதுக்கு நல்லா ஒரு மாதிரி தக்காளி பழம் மாதிரி வழன்னு இருக்கும். அதுக்கு ரீசன் அது மட்டும் தான், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சீரம்ஸ் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நான் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணப்போ என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல க்ளோ வந்து தெரிஞ்சுது. ஸோ இப்போ நீங்கள் என் ஸ்கின்னை பார்த்தீங்க அப்படின்னா நான் நிஜமாக எந்த மேக்கப்போ ஃபவுண்டேஷனோ எதுவுமே நான் போட மாட்டேன். காம்பேக்ட் மட்டும் தான் போடுவேன், அது மேபிலிருந்து. ஸோ அது வந்து அப்படியே ரொம்ப அப்பட்டமாக அடிச்சுட்டு வந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இதை வந்து போடுறதுனால தான் எனக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து ஒரு நேச்சுரல் இன்னர் க்ளோ வந்து கொடுக்குதுன்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் சென்டல் அசாட்டிக்கா இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ஒரு வேளை நிறைய வந்து சீரம்ஸ் ஏதோ தப்பாக யூஸ் பண்ணிட்டீங்க, ஆர்
கரெக்டாகவே யூஸ் பண்ணாலும் எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்துக்கு போகும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி சரியாக இல்லாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி சீரம் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னோட அந்த பேரியர் இருக்கு இல்லையா, மேலே இந்த லேயர், அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து இதில் என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நான் சொல்கிறேன். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த சீரம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சூப்பர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இருங்க நான் காமிக்கிறேன், தெரியுதா? இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. ரொம்ப வாட்டரியாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னில் வந்து ஈஸியாக வந்து உள்ளே போயிடும். நீங்கள் கஷ்டமே பட தேவையில்லை. போடும் போது அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்களா, லைக் ரொம்ப வாட்டரியாக இருக்கிறதுனால ஈஸியாக உங்கள் ஸ்கின்னில் வந்து அப்சார்ப் ஆகிடும். அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப நான் கிரீஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த மார்னிங் டைமில் எங்கேயாவது போகிறீங்க, ஒரு வெளியில் ஒரு டே ஃபுல்லாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஸ்கின்குள்ளே போயிடும். நீங்கள் வந்து அது வந்து அப்படியே ரொம்ப கிரீஸியாக இருக்கும், ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. இது பார்த்தீங்களா, தெரியுதா? ஒரு நல்ல ஒரு க்ளோ மட்டும் தான் கொடுக்கும். பட் நான் போட்டதுக்கான தடையமே இருக்காது. அது வந்து இதில் ரொம்ப ஒரு அட்வான்டேஜ்னே நான் சொல்லுவேன். அண்ட் காஸ்ட் பாயிண்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னெயில் மியூசினை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவ். லைக் அது வந்து அதோட ஹாஃப் ப்ரைஸ் தான் இது. பட் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது மோர் ஆர் லெஸ் சேமாக தான் இருக்குது. ஒருவேளை உங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஹாஃப் ஆஃப் த ப்ரைஸ். பட் ஆனால் இதோட குவான்டிட்டி வந்து கிட்டத்தட்ட இது வந்து 220 ml. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து பேக்கேஜிங் எல்லாமே ரொம்ப நீட்டாக வந்திருந்தது. அண்ட் இதுவுமே சில டைம்ஸ் ஆஃபரில் இருக்குது. இது வந்து அமேசானில் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் உங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து தான் நான் வந்து எடுத்திருந்தேன். ஒருவேளை அமேசானில் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். அண்ட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்துமே நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். இது வந்து எந்த ஸ்கின் டைப்புக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னா நான் வந்து ட்ரை ஸ்கினுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா ட்ரை ஸ்கின் பீப்புள் தான் ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. அது இந்த சம்மர் சீசன் ஒரு வின்டர் சீசன் எப்பயுமே அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகும். நிறைய பிரேக் அவுட்ஸ் வரும், ஸ்கின் ரொம்ப ஸ்ட்ரெச்சி ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் இதை வந்து நீங்கள் நைட் டைம்ஸில் யூஸ் பண்ணுங்கள். மார்னிங் டைமில் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து வெளியில் போனால் ஸ்வெட்டில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் நைட் டைம்ஸில் நீங்கள் ஏதாவது சீரம் போடணும்னா போட்டுட்டு மேலே இதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு வேணும்னா மாய்ஸ்சரைசர் போடுங்க. ஒரு இதுவே வெள்ளன் கூட ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். போட்டுட்டு நீங்கள் வந்து தூங்கிடுங்க. நீங்கள் ஒரு 1 or 2 monthஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது இதுக்கு. அண்ட் இதோட நெகட்டிவ் டவுன் சைட்னா எனக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரியல. அண்ட் பிரேக் அவுட்ஸ் எதுவுமே இல்லை. நான் வந்து இதை வந்து பாடியிலுமே வந்து அப்ளை பண்ணுவேன், கையில் காலெல்லாம் வந்து அப்ளை பண்ணுவேன். பட் உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் பாயிண்ட் வந்து இதுவே கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற எல்லா சீரமையும் நெக்குக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும், நெக் ஒரு கலரில் இருக்கும். லிட்டரலி எனக்கே அப்படி தான் இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக தான் நான் வந்துட்டு ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுமே வந்து சேர்த்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். சீரம்னு இல்லை, மாய்ஸ்சரைசர்னாலும் சரி, சன்ஸ்கிரீன்னாலும் சரி, அது வந்து கொஞ்சம் தானே ஆக போகுது. ஸோ அதையுமே வந்து நெக்குக்கு வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நெகட்டிவ்ஸ் எனக்கு இது வரைக்கும் தெரியல. அண்ட் மோர் ஓவர் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இதில் வந்து அதில் இருக்க இன்க்ரீடியன்ட் இதில் வந்து இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எந்த ப்ராடக்ட்டுமே வந்து எக்ஸாக்டாக வந்துட்டு ஒரு ஸ்கின் கேர் டியூப்பை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. காம்போசிஷன்ஸ் எல்லாமே மாறும். பட் இது ஏன் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு இது ஒரு சேவியர். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் அண்ட் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கொண்டு வரும். நீங்கள் மாய்ஸ்சரைசர், சீரம் எல்லாமே வந்து இது மட்டுமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் இது போட்டுட்டு ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். அண்ட் இதை போட்டுட்டு வந்துட்டு நீங்கள் அப்படியே தூங்கலாம். ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஒரு இன்னர் க்ளோ வந்து கொண்டு வரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அவ்வளோதான். நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் எல்லாமே சொல்லிட்டேன். அண்ட் என்ன நிறைய பேர் வந்து 1K வந்து கூட விஷ் பண்ணியிருக்கீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. நான் ரொம்பவே கிரேட்ஃபுல். உங்களுக்கு கண்டிப்பாக நான் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து தரணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. அண்ட் ரீசெண்டாக நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிங்க, நான் ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எல்லாமே நான் பார்த்து நான் யூடியூப்பில் பார்க்கும்போது வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சீரம் யூஸ் பண்ணணும், இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. பட் யாருமே அதை ஏன் யூஸ் பண்ணணும், ஏன் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்றது வந்து யாருமே சொல்கிறது கிடையாது மோஸ்ட்டாக. ஸோ அதுதான் என்னோட எய்ம். நீங்கள் என்னோட வீடியோவை பார்க்கும்போது ஒரு வீடியோ முடியும் போதும் உங்களுக்கு இதுக்காக தான் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறோன்றது தெரிஞ்சிருக்கணும். யாராவது கேட்டாலும் இது இந்த அக்கா சொல்லிட்டாங்கன்றதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நான் எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் என்னோட வீடியோஸ் பாருங்கள், ஒரு 4 பேரோட வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறமா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். என்னை நம்பி ப்ராடக்ட் வாங்குற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்புறீங்க இன்ஸ்டாகிராமில். எல்லாத்துக்குமே நான் ரொம்ப கிரேட்ஃபுல் என்னை நம்புறதுக்கு. நான் கண்டிப்பாக உங்களுக்கு குவாலிட்டி கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். நான் உங்கள் எல்லாரும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் கைஸ், தேங்க்யூ.